பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை நல்லா ஆழமாக கேட்கணும். சொன்ன பின்பு சிலுவை எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்க ஆயத்தமாயிரு. திரையில் பாருங்கள், இட் டீச் த ஹேபிட் ஆஃப் ப்ரேயர். ரொம்ப கடினம். இட் டீச் ஹேபிட் ஆஃப் ப்ரேயர், அதாவது எந்த நிலையிலும் ஜெபிக்க ஆயத்தமாயிரு. கடினம்தான். அதாவது எனக்கு அந்த வேலை வந்தது. ஐ நோ த கான்சிக்வன்சஸ். இதான் நடக்க போகுது. ஆனால் அது ஒரு அழகான வசனம். அந்த வசனம், அவர் அங்கே கெதரோன் ஆற்றுக்கு அப்புறம் போனார், கெத்செமனே. ரெண்டாவது அது ஒரு அழகான வசனம் வருது. ரெண்டாம் வசனத்தில் அடிக்கடி போனார். என்னங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, வேலை வந்தது. பாடுகளுக்கான வேலை, துன்பங்களுக்கான வேலை, கண்ணீருக்கான வேலை, சிலுவை மரணத்திற்கான வேலை. ஒரு சின்ன கேள்வி, ஜெபம் வருமா? துதி வருமா? பாட்டு வருமா? அபிஷேகம் வருமா? ஆவியான வருவாரா? திரையிலே பாருங்கள். சிலுவை கற்றுக் கொடுக்கிற முதல் குறிப்பு என்னவென்றால், ஜெபிக்க நம்மை பழக்கி வைக்கிறார். நான் சொல்லுகிறேன், அந்த சிலுவை மட்டுமல்ல, வாழ்க்கையின் சிலுவைகள். வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், நிந்தையாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், ஏளனங்களாக இருக்கலாம், எதிர்பார்த்த அளவுக்கு உறவுகள் அமையாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கலாம். தேவன் சொல்கிறாரு, வேலை வந்தது. அந்த வேலை ஏன் தெரியுமா? இந்த சூழ்நிலை எதுக்கு தெரியுமா? இன்னும் ஜெபி, இன்னும் தேவனை நோக்கிப்பார், இன்னும் அவரோடு கூட. அந்த வார்த்தை படிக்கிறேன், இயேசு இவைகளை சொல்லிய பின்பு. கவனிங்கள், இது நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அன்பான தேவ பிள்ளைகளே, when trial comes, when the shame comes, when the torture comes, அதில் ஒரு அடிக்கடி போட்டிருக்குது. ஒரு மூன்றாம் வசனம், முதல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வரி, அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? என்னுடைய தோட்டம் சபைதான். உன்னத பாட்டின் புஸ்தகம், உன் தோட்டம் சிங்காரவனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், உன் தோட்டம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு,